இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரி சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 101. இங்கு ஆன்மீக ஆத்ம உருவத்தில் மிருதாயினி மந்திர பாத்திரத்தின் உள்ளே ஆதித்யா அந்த உயிர்விதை இலையை மருந்துடன் சேர்த்தான். அதை சேர்த்த அடுத்த கணமே அவன் தனது தலையின் மீது உலகங்களின் பாரத்தை சுமப்பது போன்ற உணர்வது தோன்றியது. அவனது உடலும் ஆன்மீக ஆத்ம உருவமும் அந்த பாரதத்தினால் குலுங்கி தடுமாறப் தொடங்கினான். அவனது கட்டுக்கடங்காத ஆன்மீக ஆத்ம சக்தி அந்த மருந்தின் அசுர வேகமான உயிர் சக்தி வெடிப்பினை நிறுத்தி அதன் நிலைத்தன்மையை கட்டுப்படுத்த கடுமையாக போராடிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த 6ஆம் தர மருந்தின் வீரியத்தை கட்டுப்படுத்த முடியும் அளவிற்கு இப்போது அவனிடம் சக்தி இல்லாததால் அது அவனுக்கு ஒரு மூச்சு திணற வைக்கும் அழுத்தமாகவும் சுமையாகவும் அமைந்தது. இருப்பினும் ஆதித்யா உள்ளத்தில் உறுதியுடன் பிடிவாதமாக அவன் தனது ஆன்மீக சக்தியை அந்த தங்க நிற மருந்து பாத்திரத்திற்கு தொடர்ந்து முழு வீச்சில் வழங்கிக் கொண்டே இருந்தான். அவனுக்கு ஆச்சரியம் அளிக்கும் விதமாக அவனது ஆன்மீக சக்தி சற்று வலுப்பெற்று அதிகரித்திருந்தது. காரணம், இங்கு நிகழ்வுலகத்தில் இருக்கும் ஆதித்யாவின் உடல் யாழியின் மூலம் அவனது புதுப்பிக்கப்பட்ட சக்தியை அவனது ஆன்மீக உருவத்திற்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருந்தது. ஆகையால்தான் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உருவத்திற்கு புதிய உத்வேகம் கிடைத்தது. அதை வைத்து ஆதித்யா அந்த மருந்தின் நிலைத்தன்மையை சற்று இறுக்கத்துடன் கட்டுப்படுத்தினான். அந்த மருத்துவ பாத்திரத்திற்குள் இருந்த நித்திய உயிர் சுடர் மருந்து ஒரு மாபெரும் சுயாதீனமான சக்தியாக அடங்க மறுத்து போராடிக்கொண்டே இருந்தது. அதன் சத்தம் ஆதித்யாவின் ஆன்மாவின் மையத்தில் எதிரொலித்தது. ஆதித்யா தனது சமாளிக்கும் சிந்தனையையும் தனது ஆழ்ந்த இருள் எதிர்நோக்கு பார்வை சக்தியையும் ஒன்றுபடுத்தி அந்த மருத்துவ பாத்திரத்தில் இருக்கும் திரவ மருந்தை மெதுவாக நுணுக்கத்துடன் நிலைப்படுத்த தொடங்கினான். அது அதி திரவமாக இருந்தது. இருப்பினும் அதை ஒரு சிறு உருண்டை போன்ற கடுமையான மாத்திரையாக மாற்ற ஆதித்யா தனது கடைசி சக்தி துளியையும் ஆன்மாவின் சாரத்தையும் பயன்படுத்தி கொண்டிருந்தான். அவனிடமிருந்து சக்தி அலை அலையாக பாய்ந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் எதிர்பாராத விதமாக அவனது ஆன்மீக சக்தியை வலுக்கட்டாயமாக அந்த மாத்திரை ஒரு வெற்றிடம் போல உறிஞ்சத் தொடங்கியது. ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம சக்தி அந்த மாத்திரையின் தனித்தன்மை வாய்ந்த உருவாக்கத்தால் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியது. அவனது மெய் உலகமான ஆன்மீக ஆத்ம உலகில் ஆங்காங்கே சக்தி இழக்கும் அபாயகரமான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. அவனது உடலுக்கு வெளியே இரத்தம் கக்கியதற்கு காரணம் இதுவே. இது ஆதித்யாவுக்கு நேரடியாக தெரியவில்லை என்றாலும் உடலின் வலியின் மூலம் உள்ளே நடக்கும் ஆன்மீக சிதைவை அவன் உணர்ந்தான். இருப்பினும் ஆதித்யா அந்த மருந்தை கடைசி மிக முக்கியமான நிலைத்தன்மைக்கு கொண்டு வந்தான். இன்னும் கொஞ்ச நேரம்தான் என்று தன்னைத்தானே உறக்க உற்சாகமூட்டிய ஆதித்யா அந்த மருந்து சிதறி போகாமல் அதை ஒன்றாக திடப்பொருளாக ஒரு நிலைப்படுத்தினான். அப்போது ஆதித்யாவின் உடலில் திடீரென்று அதி தீவிரமான கூர்மையான வலி ஏற்படத் தொடங்கியது. அவன் வாயிலிருந்து உடலின் உயிர்த்தன்மையை குறிக்கும் சிவப்பு இரத்தப்பை கக்கினான். அவனது ஆன்மா ஒரு நிமிடம் மறைந்து மீண்டும் தோன்றி தடுமாறியது. என்ன நடக்கிறது? எனது ஆன்மீக ஆத்ம உலகில் இவ்வளவு பெரிய சிதைவு ஏன் என்று ஆதித்யா தனது மார்பு பகுதியை பிடித்துக்கொண்டு உள்ளுக்குள் போராட்டத்துடன் யோசித்தான். இருப்பினும் அவன் என்னிடம் இருக்கும் கடைசி எஞ்சிய சக்தியை நிலைப்படுத்தி மிருதாயினியின் சவாலை முடிக்கும் வண்ணமாக அவன் ஒரு தீர்க்கமான முடிவாக ஆதித்யாவின் முழு ஆற்றலும் அந்த சிறு தங்க நிற மருத்துவ பாத்திரத்திற்குள் வெற்றியுடன் சென்று உள்ளடங்கியது. இவ்வளவு நேரம் கதகதவென்று தகித்துக் கொண்டிருந்த அந்த தங்க பாத்திரம் ஒரு மாபெரும் தங்க நிற ஒளியை வெடித்து சிதறும் சக்தி போல வெளியுலகில் பளபளப்பாக பிரகாசித்தது. பிறகு அது அந்த மாபெரும் சிலையின் முன்னே இருந்த சிறு கல்வெட்டின் மீது இறங்கியது. அதன் மீதிருந்த மூடி மந்திரத்தால் திறக்கப்பட்டது. உள்ளிருந்து இளம் பச்சை நிறத்தில் ஒரு சக்தி உருண்டையானது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர சக்தி அதன் உள்ளிருந்து புதிய பிறப்பை போல வெளிவந்தது. அதை பார்த்த ஆதித்யாவின் கண்கள் கண்ணீருடன் மகிழ்ச்சியால் பூரித்து போய்விட்டன. சாதிச்சிட்டேன், நிஜமாவே நான் 6ஆம் தர ஆன்மீக ஆத்ம சக்தி பாதுகாப்பு உருண்டையை உருவாக்கிவிட்டேன் என்று அவன் மரணத்தின் விளிம்பிலிருந்து பெற்ற வெற்றி களிப்பில் சந்தோஷமடைந்தார். அப்போது அவனது ஆன்மீக உடல் மீண்டும் வேகமாக மறைந்து தோன்றியது. ஆதித்யா அச்சத்துடன்
எதிரே இருந்த வானுயர்ந்த சிலையை வணங்கி, என்ன நடக்கிறது, என்ன நேர்கிறது, எதனால் எனது உருவம் இப்படி மறைகிறது, தயவு செய்து கூறுங்கள் என்று அவன் முன்னிருந்த மிருதாயினியிடம் ஆதங்கத்துடன் வேண்டி கேட்டான். மிருதாயினி தனது கைகளை நீட்ட அந்த பாத்திரத்திற்கு மேல் மிதந்து வந்த இளம் பச்சை நிறத்தில் இருந்த ஆன்மீக ஆத்ம உருவ பாதுகாப்பு உருண்டை மிருதாயினியின் கைக்கு சென்றது. அதை ஆழ்ந்து உற்று பார்த்தவள், பரவாயில்லை, நான் எதிர்பார்த்ததை விட நீ தண்டனையை எதிர்த்து சிறப்பாகத்தான் செய்துள்ளாய். உன்னிடம் 4வது தரம் அல்லது 5வது தரத்தை தான் உருவாக்க முடியும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நீ 6வது தரத்தின் முதல் நிலையை அடைந்துள்ளாய். உன்னிடம் இருக்கும் எல்லைக்குட்பட்ட சக்தியை வைத்து நீ செய்தது மகத்தான சாதனைதான் என்று பெருமிதத்துடன் கூறினாள். சரி, உனக்கு நான் நம்பிக்கையின் பரிசாக அனுமதி வழங்குகிறேன். இப்பொழுதிலிருந்து எனது மிருதாயினி ஆத்மசக்தி மருத்துவ கவச பாத்திரம் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறி தனது கையில் இருந்த அந்த 6வது தர ஆன்மீக ஆத்ம உருவ பாதுகாப்பு உருண்டையை மென்மையாக உடைத்தாள். அந்த உருவம் உடைந்து அதிலிருந்து சீறி பாய்ந்த வானவில் போன்ற சக்தி ஆதித்யாவை சுற்றியிருந்த அந்த மாபெரும் புகை போன்ற பாதுகாப்பு பாத்திரத்தில் வண்ணமாக படியத் தொடங்கியது. ஆதித்யா அடுத்த கணமே அதிலிருந்து தூக்கி வேகமாக வெளியில் வீசுவது போல் வெளியேற்றப்பட்டார். இங்கு ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உருவம் அவனது காயமடைந்த சொந்த உடலுக்குள் வந்து சேர்ந்தது. அதே நேரம் அவனுக்கு முன் இருந்த மிருதாயினி பாத்திரம் தான் பெற்றிருந்து கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்திலிருந்து சிறிது சிறிதாக தோல் உரிவது போல அதன் மீதிருந்த கருப்பு நிற பாகங்கள் காகிதம் போல சிதறி கீழே விழத் தொடங்கின. இப்போது அது பளிச்சென்ற தங்க நிறத்தில் அசுர ஆற்றல் கொண்ட ஒரு புதிய பாத்திரம் போல மாறத் தொடங்கியது. ஆதித்யா தனது உடலுக்குள் வந்த அடுத்த நொடி அவனது மார்பு பகுதியில் அளவிட முடியாத உயிர் போகும் வலியை உணர்ந்தான். அந்த 6வது தர ஆன்மீக ஆத்ம சக்தி பாதுகாப்பு சக்தி உருண்டையை உருவாக்க அவனது ஆன்மீக உலகத்தில் மிகப்பெரிய சக்தி இழப்பு ஏற்பட்டிருந்தது. ஆகையால் அவனது ஆன்மீக உலகம் நிலையற்று அதிரும் நிலையில் இருந்ததால் அவனது மார்பு பகுதியில் அதீத வலியும் வெறிச்சோடிய உணர்வும் ஏற்பட்டது. அவன் இதை முன்பே உணர்ந்ததுதான். இந்த மருந்தை உருவாக்கினால் அவன் மிகுந்த சக்தி இழப்பிற்கு உள்ளாகி நீண்ட நாள் ஓய்வுக்கு தள்ளப்படுவான் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அதேபோல் அவன் இப்போது சக்தியற்ற நிலையில் ஒரு சடலம் போல கிடந்தான். அதே நேரம் ஆதித்யாவை காப்பாற்ற நட்சத்திர நகரத்தின் வானத்தில் டிராகன் பீஸ்ட் கடுமையான கோபமான வீரமான சண்டையில் ஈடுபட்டிருந்தது. ஆன்மாக்களின் கூட்டம் டிராகன் பீஸ்டின் உடலில் ஆங்காங்கே ஆழமான காயங்களை ஏற்படுத்த தொடங்கின. தனது நெருப்பினாலும் கை கால்களாலும் வரும் ஆன்மாக்களை அடித்துச் சிதறினாலும் அதன் உடலில் நிறைய இரத்தக் காயங்கள் ஏற்பட்டன. ஆனால் மிருதாயினி எப்போது அந்த மருந்தின் ஆற்றலை மிருதாயினி பாத்திரத்திற்கு வழங்கினாளோ அந்த நொடி ஆன்மாக்களின் ஆக்ரோஷம் விசித்திரமாக குறையத் தொடங்கியது. ஆன்மாக்கள் மீண்டும் தங்கள் வந்த அந்த வெண்ணெய் நிற விண்வெளி பாதை வழியாகவே அனைத்தும் தாமதமின்றி பின்வாங்கத் தொடங்கின. டிராகன் பீஸ்ட் பெருத்த காயங்களுடனும் உச்சபட்ச சக்தி இழைப்புடனும் காற்றில் பறந்து கொண்டு ஆன்மாக்கள் அனைத்தும் பின்வாங்குவதை பார்வையால் கண்காணித்துக் கொண்டிருந்தது. அப்போது யாருமே எதிர்பார்க்காத துரோகம் போன்ற விதமாக வானத்தில் ஒரு சிறு புள்ளி போல தோன்றி திடீரென ஒரு மாபெரும் பாம்பு போல வளைந்திருக்கும் ஆலகால விஷம் பூசப்பட்ட ஆயுதம் டிராகன் பீஸ்டின் மார்பின் நடுவில் வந்து ஆழமாக குத்தியது. அரக்கர்களின் காட்டுப்பகுதியில் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த விகாரமான அரக்கன் தன் கையில் வில்லை ஏந்தியபடி, பிடிச்சிட்டேன், அந்த டிராகனை பிடிச்சிட்டேன், இனி அதன் சக்தி எங்களுக்கே என்று சவால் விடும் விதமாக கத்தினான். டிராகன் பீஸ்டின் மார்பில் குத்தப்பட்ட அந்த அம்பு டிராகன் பீஸ்டை ஒரு இடி போல தரையோடு தரையாக சென்று குத்தி வேகமாக தாக்கியது. அந்த அம்பு கிட்டத்தட்ட 40 அடி நீளம் கொண்டதாக இருந்தது. மிகப்பெரிய அசுரனின் பலத்தால் அது விடப்பட்டது தெரிந்தது. அந்த டிராகன் பேரொளியுடன் தரையில் வந்து மோதிய உக்கிரமான நொடியில் அந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான அதிர்வலை ஏற்பட்டது. அந்த நகரமே நடுங்கியது. ஆதித்யா மயக்க நிலைக்கு செல்லும்போது வானத்தில் டிராகன் பீஸ்ட் தாக்கப்படுவதை பரிதாபத்துடன் பார்த்தபடியே அவன் அமர்ந்த இடத்திலிருந்து முன்புறமாக சாய்ந்து முன்னே இருந்த அந்த ஒளி வீசும் தனது புதிய சொத்தாக மாறிய மிருதாயினி பாத்திரத்தின் மீது தனது வலியை பொருட்படுத்தாமல் கைகளை வைத்தான். ஆதித்யாவின் உடலில் எஞ்சியிருந்த கடைசி சொட்டு ஆன்மீக சக்தியும் கரைந்து போயிருந்தது. ஒரு மாபெரும் சூன்யத்திற்குள் தள்ளப்பட்டது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அவனது கண்கள் இருளத் தொடங்கின.
கால்கள் பலமிழந்து தள்ளாடின. வெளியே டிராகன் பீஸ் மரண போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது அவனுக்கு தெரிந்தும் ஒரு சிறு விரலை கூட அசைக்க முடியாத நிலையில் அவன் மயக்கத்தின் விளிம்பிற்கு சென்றான். அவன் கண்கள் செருகி கீழே சரியும் அந்த கடைசி நொடியில் வானத்தில் ஒரு காட்சி மின்னலென அவன் ஞாபகத்திற்கு தெரிந்தது. டிராகன் பீஸ்டை யாரோ ஒரு மர்ம நபரால் கணக்கிட முடியாத வலிமை கொண்ட ஈட்டி போன்ற ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டது. அந்த தாக்குதலின் வீரியத்தில் டிராகன் பீஸ்ட் நிலைகுலைவதை ஆதித்யா கவனித்தான். அடுத்த வினாடி நினைவு நழுவ அவன் அங்கிருந்த மிருதாயினி மருத்துவ குடுவை, அதாவது மருத்துவ கலசத்தின் மீது சாய்ந்து அப்படியே தரை சாய்ந்தான். ஆதித்யா தரையில் விழுந்த அதே தருணத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அதுவரை அசையாமல் இருந்த அந்த புனிதமான மருத்துவ குடுவை மந்திரத்தால் ஏவப்பட்டது போல சீறி பாய்ந்து விண்ணை நோக்கி பறந்தது. தரைநிலத்தில் நின்றவர்களுக்கு அது 5 அடி அகலமும் 3 அடி உயரமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தங்க பாத்திரம் பறப்பது போல காட்சியளித்தது. வெகு தொலைவிலிருந்து இதை பார்த்த அரக்கர் படைகளுக்கு அது ஒரு சிறு புள்ளி போல தெரிந்தது. இவ்வளவு நேரம் ஒரு டிராகன் அல்லவா வானத்தை ஆக்கிரமித்திருந்தது, இப்போது இது என்ன புது விசித்திரம் என்று குழப்பத்துடன் அவர்கள் வெளிவான நகரின் மையப்பகுதியை நோக்கி முன்னேறினர். பாதுகாப்பற்ற வெளிவான நகரம். அந்த சமயம் வெளிவான நகரின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. பாதுகாப்பு கல்வெட்டுகளை இயக்குவதற்கு தேவையான வீரர்கள் அங்கு இல்லை. பெரும்பாலான போர் வீரர்கள் இழக்கு நகரை பாதுகாக்கச் சென்றிருந்ததால் நகரின் மையப்பகுதி ஒரு பலவீனமான கோட்டை போல காட்சியளித்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்த அந்த உக்கிரமான போரால் எவ்வொரு வீரனும் மரண சோர்வில் இருந்தான். சரியாக அந்த நேரத்தில் வீரசிம்மனும் ராணியின் சிறப்பு படையும் நகரின் மையப்பகுதியை வந்தடைந்தனர். அப்போதுதான் அந்த மர்மமான சம்பவம் நிகழ்ந்தது. வானத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த தங்க கலசத்திலிருந்து செவிகளை பிளக்கும் வகையிலான ஒரு மாபெரும் அதிர்வலை கிளம்பியது. அந்த ஓசை காற்றில் ஒரு பிளவை ஏற்படுத்தியது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக வெறும் 5 நொடிகளில் அந்த சிறிய கலசம் விண்ணை தொடும் அளவிற்கு பிரம்மாண்டமாக உருவெடுத்தது. மாபெரும் கவசாரன். அந்த பாத்திரம் அப்படியே தலைகீழாக கவிழ்ந்து ஒட்டுமொத்த வெளிவான நகரின் மையப்பகுதியையும் மூடி ஒரு பிரம்மாண்டமான ஒளிக்கவசமாக மாறியது. நகருக்குள் நுழைந்த வீரசிம்மன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அங்கே போர்முனை இரத்த களரியாக காட்சியளித்தது. சுமத்திரை தனது கைகளில் பிடித்திருந்த வாளில் அவளது இரத்தம் சொட்ட சொட்ட ஆன்மாக்களுடன் போரிட்ட களைப்பில் மூச்சிறைக்க நின்று கொண்டிருந்தாள். அவளை சுற்றிலும் பல வீரர்கள் காயங்களுடன் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தனர். வீரசிம்மன் தனது ஆர்கால் குதிரையிலிருந்து மின்னல் வேகத்தில் கீழே குதித்தான். அவனது கண்கள் சிவந்து போயிருந்தன. வீரசிம்மா, என்ன நடக்கிறது இங்கே? இந்த மர்மமான கவசம் எங்கிருந்து வந்தது? நகருக்குள் இவ்வளவு இரத்தமா என்று இடி முழக்கமிடும் குரலில் கர்ஜித்துக் கொண்டே அவளை நோக்கி ஓடி வந்தான். அங்கே வெளிவான நகரின் விதியையே யார் மாற்றப் போகிறது என்பதை அந்த தங்க கவசத்தின் ஒளி பறைசாற்றிக் கொண்டிருந்தது. தொடர்கிறது.